வணக்கம். நான் முருகனிடமே வாஸ்து எஸ்எல்வா பேசுகிறேன். ஒரு வீட்டில் ஒரு தேனீ கூடு கட்டுது அப்படின்னா, தேனீ எங்கெல்லாம் கூடு கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டான பகுதி, அதாவது சூரிய வெளிச்சம் வராத பகுதி எங்கேயோ அங்கே தான் அது வீடு கட்டும், கூடு கட்டும். அப்போ அந்த சூரிய வெளிச்சம் வரல அப்படின்னா, அந்த இடத்துல கூடு கட்டுது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் சரியாக வரலன்னு தான் அர்த்தம். அப்போ இப்போ இது டிஃபால்ட்டாக ஒரு விஷயம் எடுத்துக்கணும். சூரிய வெளிச்சம் வராதனால இங்கே தேனீ கூடு கட்டுது அப்படின்னா, அங்கே சூரிய வெளிச்சம் வராத மாதிரி கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். அதனால அந்த வீடு தவறாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா இங்கே சூரிய வெளிச்சம் தான் மிக முக்கியமான விஷயம். காலை சூரிய வெளிச்சம் வருவதை தடுக்கிற மாதிரி இருந்த அமைப்புகள் இருந்தால் தவறாயிடும். அதனால தேனீ கூடு கட்டுவது கூட அங்கே சூரிய வெளிச்சம் வரலங்கிறத சொல்லுவதற்கான ஒரு சகுனமாக எடுத்துக்கலாம். இப்போ புறா கூடு கட்டுறது, புறா வந்து அந்த இடத்துல வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கூட நிறைய நோய் தன்மைகள் அதிகமாகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில வீடுகள், நான் சென்னையில் ஒரு வீடுக்கு நான் வாஸ்து பார்க்க போகும்பொழுது அந்த வீட்டில் வந்து வாஸ்துப்படி எல்லா கட்டமைப்பும் சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டினுடைய வடமேற்கு பெட்ரூமில் வந்து ஜன்னல் பால்கனியில் வந்து நிறைய புறா வந்து தங்குறதும், புறாவுடைய எச்சங்கள் அதிகமாக இருக்கிறதும் இருந்துச்சு. அப்போ அந்த புறா எச்சங்களிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றமானது அந்த வீட்டில் பரவி தான் இருந்துச்சு. இப்போ இதை சுவாசிச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் புறா வந்து தங்குற மாதிரியான அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா, அதை வராதது போல் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதும், அதுக்கு நெட்டு போட்டு அந்த இடத்துல வந்து தங்காத மாதிரி இருக்கிறது ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது. இது சென்னை வாழ் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கால்நடை வளர்த்துறோம் அப்படின்னாவே இங்கே பேசும்போது தோட்டத்தில் வளர்த்துவாங்க எல்லாருமா. ஒரு தோட்டம் மாதிரி ஒரு பெரிய இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வளர்த்துவாங்க. ஒரு வீட்டுக்கு தென்கிழக்கு பகுதியும் வடமேற்கு பகுதியிலையும் நம்ம வந்து கால்நடை, அதாவது மாட்டுத் தொழுவம் வச்சுக்கலாம், ஆடுகள் வைக்கிறதுக்கான பண்ணைகள் வச்சுக்கலாம், எல்லாமே ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல் கார் பார்க்கிங், ஏன்னா அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டியில எல்லாம் பயணிச்சுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் காரில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதே போல் தான் கார் பார்க்கிங்குமே கூட ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியிலையும் வடமேற்கு பகுதியில் அமைச்சுக்கிறது தான் சிறப்பு. இப்போ நம்ம வந்து விவசாய இடம் வெளியூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம பகுதிகளில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. ஒரு இடம் பெருசாக இருக்கும், அங்கே அமைச்சுக்குவோம். ஆனால் நகர்ப்புறங்களில் எப்படி அமைக்கணும், நகர்ப்புறங்களில் இதுக்கெல்லாம் பிரச்சனை வருமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் வந்து ஒரு ரீசெண்டான ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கு. என்னென்னா ஸ்டில்ட்டு பார்க்கிங்னு பேர். கீழே எல்லாம் பார்க்கிங் வந்துடும், வீட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வீடு அமைக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படி அமைக்கும் பொழுது கூட ஒரு நல்ல அமைப்பு தான். அது வந்து சூரிய வெளிச்சத்தை தடுக்காத வண்ணம் நல்லா இருக்கும். மேலே வீட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோராக போக 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 நமக்கு வென்டிலேஷன் நல்லா வரும். அப்படி இருக்கும்போது ஸ்டில்ட்டு பார்க்கிங் போடுறாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. நானே நிறைய ஒரு வாடிக்கையாளர்களுக்கு வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்டில்ட்டு பார்க்கிங் மெத்தடை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.